ஓதனை சக்திகள் இருக்கு. அது ஒரு திருமையெல்லாம் முழுக்க வெளுப்பா வேலை இருக்கா. அது ஒரு கவி சொன்ன இந்த வெண்ணையை திருவிட்டு உடம்பு முழுக்க கருத்த திருமையில வெண்ணையை பூச்சிக்கிட்டானா அது ரொம்ப மயக்கா இருக்குது. அது பரபாகம்னு சொல்லுவாங்க. சிறந்த திருமையில வெண்ணையை பூசினா அவனுக்கு ஆபிநவநவநீதம் ஆபீத துக்கம் கதிகணபரியுத்தம் முக்கவங்கம் முராரே. வெண்ணையை திருட்டு வந்துருக்கா. அந்த வெண்ணையெல்லாம் உடம்புல இன்னொரு ஆட்டில் பாலை கறந்து வச்சிருக்கா. அது சுகோஷமா இருந்திருக்கு. அதை பாலை கறந்து காய்ச்சி வச்சிருக்கா. அது சுகமான சுகருந்து பாலை சாப்பிட்டுருக்கா. அந்த பால்லாம் வேற உடம்புல கறி இருக்கு. உடனே வெண்ணையை திருட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த தயிர் கலைக்கு அம்மா கிட்ட போட்டு அந்த தயிர் கலைக்கு அந்த தயிர் திறன்கள்லாம் ஒருமுறைப்பட்டு ததிகண பரிதிகம் முக்கவங்கம் முராரே. இப்படிப்பட்ட திருமையை பார்த்தா திசத்து புவனத்தை இப்படிப்பட்ட அந்த வெள்ளையும் பாலும் தயிர் புள்ளிகளும் நிறைஞ்சாத பெருவாடு திரும்பி தலையில மயில் போகும். இந்த மாதிரி அழகான அந்த திருமையிலும் நமக்கு சகத்தையும் கொடுக்கட்டும்னு ஒரு கவிதை பார்த்தோம். அந்த மாதிரி மூலம் வெள்ளை அணிந்து சுற்றுலும் மூலம் சிறு தாமரைத்தையும் எழில்கோள் தாம்புகள் தடுப்பதற்கு எழுதுகிறோம். அந்த தாம்புகள் கொண்டு அடிக்க வர அடிக்கவும் குழந்தைக்கு ஓடவும் முடியல, நிற்க முடியல. 40 நடிச்சன்னு சுவாமி சாய்க்கிறது தற்கழிக்கிறது குழந்தை. அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் அழுக உண்டு. பயப்படுறான். அப்படியே பயத்தை பார்த்தான். அணுகை செஞ்சு ரூபாய் வெளிப்படும். அப்படியே கொடுக்கிறாங்க. ஓதெல்லாம் பிடிக்குது. இதை பார்த்தோன்னே சொல்லுங்க அம்மா இனிமேல் நான் சொல்லலைமான்னு அம்மாவை பார்த்து கழிவுக்கிறான். இதை கண்ட எசோதே தொல்லையும் பற்றி இதோட மோட்சத்தை போய் அனுபவித்து இதை அனுபவிக்கிறாள் என்னதான் சொல்லி இதை கண்ட எசோதே அது அது செய்யணும்னா தங்கிட்ட தப்பு பண்ணிட்டு ஆட்சிக்காரன் கை கூப்பிட்டு கையில் முடிஞ்சு வாங்கிட்டு போகணுங்க. ஆனா அஞ்சலி பண்ண பேசியா இருக்காளுக்கு மனசு இறக்கம் வரும்ன்றது இவன் கண்டிருக்கான். இவன் முடிஞ்சுக்கலாம். தொழுகையும் மக்கள் மனம் மாதிருக்கு தெரியுமாகியாலே இவருடைய கௌத்தியத்தை தெரிந்து அவர் அச்சமுறித்த தொழுகையும் அவளை பார்த்து அஞ்சலி பண்ணும் பொறிந்தவர்களுக்கு பிரசாதமாவது அஞ்சலியே என்றிருக்கும். அதனால அபராதம் பண்ணவனுக்கு அஞ்சலி தான் தரணும்ன்றதான் அவள் இருந்துக்கார். இவரும் செய்யும். அதனால கிருஷ்ணன் தேவப்பிரசாதினி என்றும் அந்தரேனாஞ்சலி பத்வா லட்சுமண பிரசாதனாதி என்கிறபடியே இவன் கை கூட்டினா பாப்பங்களுக்கெல்லாம் விடுதலை வரும் தெரிஞ்சிருக்கான். இதை கண்ட சோதனை தொல்லையும் பற்றி இறுதி கண்டாலே ஆத்மாருபந்தியான சுகத்துடைய எல்லை கண்டாள். நித்திய முக்தர் ஜான் சித்தியா இலக்கண்டு அனுபவித்தவர்கள் இவள் சௌசல்யம் இலக்கண்டு அனுபவித்தாள். தொல்லையும் பற்றி இறுதி கண்டாள். மோட்சத்தில் இருக்கிறதா கூட பரமாத்மாவோட பரஸ்பத்தை அனுபவித்தாள் தவிர அவளெல்லாம் சௌசல்யத்தை அனுபவிக்கவே பிரசித்தில்லை. இவள் சௌசல்யத்தை அனுபவித்தாள். அப்படிப்பட்ட என் அப்பனி பெருமாயன் என் அப்பனி பெருமாயன் என் அப்பனி நம்பிக்கன் குருவர் நம்பி என்னக்கால் அன்னைக்கும் அவங்க வரும் என் நம்பிக்கை. அப்படிப்பட்ட நம்மளோட திருநாமத்தோட ரொம்ப சுற்றி தவிர இந்த 2 பாடத்தை நாளைக்கு வியாழக்கான இது நவநீத தோழி விட்டாலும் ஈடுபட்டிருந்தாலும் கொஞ்சம் அனுபவம் அதிகமாக இருந்து அப்படின்னு கவிதா. What follows after this was recorded on 12th July. எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனா இந்த சமயத்துல சொல்ல வேண்டியதான சில ஆச்சரிய விசேஷங்கள் உண்டு. அதாவது வெண்ணெய் திருடி உருளெல்லாம் கட்டுன்ற காலத்துல அது சில இந்த மாயன்ற சப்தத்துக்கு கொல்லாமாக்கோள் கொலை செய்து கொல்லாமாட்டம் எல்லாத்தையும் எங்களுக்கு அதுக்கு உண்டாய் அங்க ஒரு மாயமேன்னு ஒரு படம் வருது. கொல்லாமோப்போல் கொலை செய்து எல்லாத்தையும் அவித்த என்றாய் அங்க ஒரு மாயமேன்னு படம் வருது. அங்க என்ன மாயம்னா கையில ஆயுதம் எடுக்காதே அத்தனை சேனைகளும் பண்ணலாம். அந்த மாயம் இருக்கு. அந்த அதாவது அந்த மாயனை சக்தி மாயனை மண்ணு உடம்புகளை வைந்திருக்கு. அந்த இடத்துல மாயனுக்கு அர்த்தம் வேற. வைகுண்ட அதிபதியா இருக்கும் உபயோக நாசனா இருக்கிறவன் அங்கிருந்து இடக்கிய நித்திய சூழல் மத்தியம் இருக்கிறவன் இலக்கிய விளக்கிய அறியாத இடக்கியல் மத்தியிலே வந்து இருக்கிறதுனால நீர் பொருள் அப்படின்னு அந்த மாயனுக்கு நாங்கள் அர்த்தம். ஒரு இடத்துலையும் மாயனே இருக்குது அர்த்தம் எதாக இருக்கிறார். இந்த கட்டுள்ள பண்ணிய பெருமாயன் என்ன பண்ணி சொன்னா என்ன அர்த்தம்னா அவன் நினைக்க உண்ணாத ஆச்சரிய தேசத்தங்களை உடையவன்.
அதாவது அம்மா கட்டினோடனே அவன் பண்ண ஆச்சரியப்பேசல் என்னன்னா, ஐகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் தொழுகையுமான இச்சேஷிதங்கள், இதுதான் அவன் பண்ணதான ஆச்சரியமான பேசு. உபயோகிக்கிறார்கள். சாதாரண மனுஷன் வெண்ண தேடலை எங்காலும் மிகப்புதோர் மாயம் உண்ட இடத்துல சர்வலோகேஸ்வரன் எம்பெருமான் இங்க சொல்றதுக்காக வந்துடலாம். சாதாரண வயசுக்கு இல்லாத பயிற்றுக்கு இன்பப் பயன் பற்றெடுத்து படித்து ஏற்றவெல்லாம் துயராயவெல்லாம் ஒழித்திட்டவன் தனக்காக்கவல்ல பெருமான் திருமான். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டா தன் ஆட்சியர்களுடைய பாபத்தை எல்லாம் போட்டு தன்னுடைய அந்தரங்க கைகளுக்கு கொள்ள வல்லவன் அவன். எல்லாருடைய பாபத்தை எல்லாம் போக்குறவன். அதுவன்றியும் செழித்துட்டு எழுந்தே எதிர் நின்ற மன்னன் சிறத்தோள் அவை 1000 காட்டுகிரியாற்றுடைய 1000 தோள்களின் வெற்றி இருந்தவன் பரசுராமன் அவதாரம் பண்ணி வருவார். அழித்தட்டவன் காண்பு. அப்படிப்பட்ட பரத்தை உடையவன் இன்று ஆட்சியரால் அலைவெண்ணை ஆப்பும் இருந்தவனே என்று சாத்தாத்து சர்வாதிகார எம்பெருவான் இங்க திருடி கட்டுடுற போது அவன் என்ன அசலார மயக்கான்னு கேட்டா, அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் உறவோடைய கட்டி வைத்தவாறே அவள் ஆள ஆரம்பிச்சான். அவன் என்ன பண்ண, வாய் 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 தரக்கூடாதுன்னா உடனே என்ன பண்ண, பயந்து அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் இதான் அவன் பண்றதான வாசல் கேட்டு. இனிமேல் இவன் பண்ற தப்புக்காரத்துக்காக அவனை கட்டக்கூடாதுன்னு அவன் மனசுல இறக்கும் வரும்போது அழ ஆரம்பிச்சு வாய் தரக்கூடாதுன்னா ஒரே அஞ்சு சேகைத்தனம் தோற்ற அவளை பார்க்க ரொம்ப பயந்து போய் பார்த்தாப்புல அவன் பார்த்தான். கண்பரம் பயன்னு வருது. நாற்பத்தி பயன கண்பரம் பயனன்னு வருது. பரிவர்த்தித கந்தரம் பயன ஸ்மிதபுல்ல பரிவர்த்தித கந்தரம் பயன எல்லாரும் எஸ்மிஸ்மிருதே ஜென்ம ஜலாந்தகாதி பயானி சத்தியா அபயாந்தி தாத்தான்னு எந்த எம்பெருமானம் நினைச்சா எல்லா பயங்களும் ஓடி போடுவோம். அந்த எம்பெருமான் அந்த பயப்பட ஆரம்பிச்சா இது ஒரு மாயம் ஆச்சரியமான கேட்கும். அஞ்சு அடுத்தது அந்நோக்கும் அவளை பார்ப்பார். பார்த்த உடனே அஞ்சு நோக்கும். அது பார்த்தது மட்டும் இல்லாத அந்நோக்கும்னு சொன்னா அது என்ன ஆச்சரியமான நோக்கு. என்னன்னா, கொடுகை செய்து வாக்கியல் கண்ணினுள் விடுகை செய்து பிடிக்கும் என்கிறதே பெண்களைய திரண்டு வருக்காக களவாகிற சாதனத்தை அனுப்பிட்டு இந்த அழகான ஆச்சரியமான பார்வைகள் அழகையதான் நோக்கு. அதாவது எல்லா பெண்களும் வந்துவிட்டாளான்னு பார்த்தேன். அதாவது இவன் திருடி இருக்குன்னு கேட்டா, நான் சொல்ல போறேன், அம்மா என்ன உன்னோட கட்டி போடுறா, இந்த ஊர்ல நிறைய பெண்கள் இருக்கா, கஷ்டத்தை பக்தி உள்ளவன் இருக்கா. அவள் அத்தனை பேரும் போய் ஒவ்வொரு ஆமா பார்க்கறதுன்னா கஷ்டமா இருக்கு. அதுதான் அத்தனை பேரும் ஒரு இடத்துல வரவழைச்சு பார்க்கணும்னு வேணும். ஒரு ஊரை ஒரு திருடன் திருடி ஆகிட்டான்னா அவரை பார்வைக்கு கட்டாயம் எல்லாரும் வருவா. அந்த இதுல எல்லா பெண்களும் தன்னை பார்வைக்கா வருவான்ற எண்ணம். அப்படி வந்த உடனே எல்லா பெண்களும் வந்து விட்டாரான்னு பார்த்தாரா அந்நோக்கு. தொழுகை செய்து இதை வாக்கியல் கண்ணினுள் விடுகை செய்து விழிக்கும். அந்த கண் பல பேரை பல விதமா பார்க்கும்னு சொன்னார்கள். 4 விதமான அர்த்தங்கள் வியாக்கியானம் பண்ண. தௌத்திய கர்ப்பமான கட்டாட்சத்தை பண்ணால் இருக்கும் என்னது. அதாவது தூர்த்தல் அந்த பெண்களுக்கு ரொம்ப பிரித்து உள்ளவர்களை காட்டுறது அந்த கண்கள். இசையாதவர்கள் இருந்து மனசை தன்னிடத்திலே வைக்கும்படி கட்டாட்சத்தை பண்ணால் நிற்கும் என்று ஸ்ரீலா இருப்பார்கிட்ட தாம் தூர்த்தல் அதாவது ஸ்ரீ ரொம்ப பிரித்து உள்ளவர்களை காட்டுறது அந்த கண்கள். இந்த பெருமாள் ஈடுபடாதவா இருக்காங்க. இந்த பெருமாள் தன் கண்ணால கட்டாட்சியுள்ள எல்லாரும் அவன் காலில் வந்து வரும். அப்படி வசீட்டு இருக்கிற அந்த கூடாத மனமுடையவர்களை தன் சூழ்நிலை விடும்படியாக பண்ண முடியாது கட்டாட்சிக்கிறவன். இசைந்து மனசை தன்னிடத்திலே வைக்கும்படி கட்டாட்சத்தை பண்ணால் நிற்கும் என்பது. ஆனா இசையாதவரை இசைக்கும்படியா பண்றது. ஏற்கனவே இசைந்து இருக்காங்க. அவள் என்ன பண்றதுன்னா சூது விடும்படி கட்டாட்சத்தை பண்ணாது இருக்கும். அந்த ஸ்திரீகள் ஒத்த பருவம் உள்ள வாழ்க்கிட்ட தான் ஆசை உள்ளவன்றத்தை காட்டுறது அந்த கண்கள். அந்த சத்து ஈடுபடாதவர்கள் அந்த ஈடுபடாதவர்களை ஈடுபடும்படியா பண்றது அந்த கண்கள். ஏற்கனவே ஈடுபட்டவர்களை சூது விடும்படியா பண்றது. இந்த எம்பெருமானை விட்டு தெரிஞ்சு ஒன்று கூட நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு அந்த எம்பெருமானத்தை சூது விட்டு அப்பவே அவரை பெரும்படியாக பண்ணக்கூடியது அந்த கண். அப்படி இசைந்தவர்களை சூது விடும்படி கட்டாட்சத்தை பண்ணாமல் இருக்கும் என்று. அதுக்கப்புறம் கிட்ட வந்தவட்டு அவள் இந்த பழைய கோபம் அந்த சாதனாலே சில சமயங்கள ஊழல்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஊழல் வந்து சில பேர் பெருமாள்கிட்ட ஏற்கனவே சேக வச்சு சூது விட்டு அவனை அனுப்பி பெருமாள் அனுபவித்து அப்புறம் கோபிச்சுட்டு இருக்காங்க சில பேர். அந்த கோபத்தை போக முடியாது கட்டாட்சிகளால் இது 4 விதமான கட்டாட்சிகள். அந்த கண்ணுக்கு இருக்கிற சக்தி வேறு எதுக்குமே கிடையாதுன்றாங்க. இதெல்லாம் தான் அவன் மாயம் அனுப்பிச்சு
அதனால அந்த பெண்கள் அறைய 2 வரைக்காக தளவாயிர சாதனத்தை அனுப்பிட்டு கல்வனை காண்பு எல்லோருக்கும் காண்பு எல்லாருக்கும் சாதாரணமாகையாலே அது திருடனை பார்க்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறதால ஒத்த பருவத்தில் பெண்கள் எல்லாரும் வந்து திரள அவர்கள் முகத்திலே கௌசிய கர்ப்பமான கதாட்சத்தை பண்ணால் நிற்கும். இசையாதவர்களை இசையும்படி பார்த்தும் இசைந்தவர்களை அறவினை செய்து தரும்படி பார்த்தும். அறவினை செய்ததுன்னா இவனுக்கே அச்சுத்தி இருக்கிற இந்த கண்ணனுடைய கண்ணில் முடிச்சுவா கண்ணன் தவிர கண்ணன் நல்லது மற்றொரு தெய்வம் இல்லைன்றாப்புல கண்ணன் தவிர வேறு தெய்வம் இல்லைன்னு நினைக்க முடியாத பண்ணும். இசையாத அறவினை செய்து தரும்படி பார்த்தோம். தான் பண்டு செய்த மரத்தாலே மாலின்யமுடையவர்களை அவலங்களாக வைத்தோம். ஏற்கனவே பண்ண பாபங்களால கோபத்தினால அக்கிரமங்களாலே அவளுக்கு கொஞ்சம் மனசுல கோபம் இருந்ததுன்னா அந்த கோபங்கள்லாம் போக முடியாது பண்ணக்கூடாது. இப்படி நோக்கேயாய் செல்லும். இப்படி எல்லாரும் ஒரு பாட்டு தொழுகையும் இது பற்றி வந்தவாள்லாம் வசீகாரம் பண்ணிச்சு. அம்மாவை எப்படிதான் வசீகாரம் பண்றதுன்னு மக்கள் மனம் மாதிரிக்கிட்ட அவள் அச்சமுறுத்த அந்த பெண்களை ஒரு இதாக பார்க்கறத பார்த்தோன்னே இந்த மாதிரி புத்தகம் இன்னும் உடனே அவள் அடிக்கிறார். உடனே அம்மாவை பார்த்து கை வைக்கிறான். மக்கள் மனம் மாதிரிக்கு தெரியும்னு பழமொழி. ஆனால் குழந்தைங்க தப்பு பண்ண மாட்டான். ஆனால் ஏதோ ஒன்றா தப்பு பண்ணிட்டான், இவன் தப்பு பண்ண மாட்டான்னு அவளை நினைக்க முடியாதபடிக்கு அச்சமுறுத்த தொழுகைகள் அவளை பார்த்து அஞ்சலி பண்ணும். பொழிந்தவர்களுக்கு பிரசாதனமாவது அஞ்சலியே என்று இருக்கும். ஆனால் தப்பு பண்ணவர்களுக்கு உஜ்ஜீவனைகளுக்கு அந்த அஞ்சலி சிப்ரம் தேவ பிரசாதினி என்றும் அந்தரையான அஞ்சலி என்பதுவா லட்சுமணத்து பிரசாதனா என்றபடியே இந்த அஞ்சலி பண்ணிட்டா பெருமாளுக்கு பரவ சந்தோஷமா இருக்கும். இது நிறைய கதையெல்லாம் சொல்ல சிப்ரம் அஞ்சலி பரமாமுத்ரா சிப்ரம் தேவ பிரசாதினி. நாம் பண்ண அபராதங்கள்லாம் பொறுப்பதற்கு ஒரே ஒரு உபாயம் இருந்தது அஞ்சலி. அஞ்சலிக்கு அர்த்தம் என்னன்னா ஜலயத்தீக்கு அஞ்சலி பரமாத்மாவுக்கு நீர்பண்டமா உனக்கு முடியா பண்றது. அந்த கை கூப்பிட்டா உடனே பரமாத்மா சுதந்திர நிர்திஷ்ட கதாபி கேரத்து யசாவாத்து சகத்வஞ்சலி ததைவ முஸ்தாத்தி சிவான் கேட்டா சிவானி முஸ்தாத்தி லஜாவுக்கு தீபன் மாளுமோர் குரலில் நாளும் நம் திருவடி அடைகள் நலங்க திருவடி அடிகள் நலங்கள் வழங்கி மாளுமோருக்கு மனப்படும் மாணவர்கள் வேண்ட அந்த பாசுரத்தை வீட்டில் அந்த மாதிரி பரமாத்மாவுடைய திருவடி பாதாவிந்தத்தை நோக்கி நாம் சரணாகி பண்ணுவார அஞ்சலி பண்ணுவார சர்வ பாபங்களும் போகும். சுக்ரீவ மகாராஜா சக்கரவர்த்தி திருவனுக்கு நிறைய உபகாரம் பண்றேன்னு பாருங்க. இல்லையா அவர் கோபால் சொன்னார இடம் தெரிஞ்சியா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் நினைச்சுனேன். வந்து ராயபேட்டில் இருக்கா அவள் அம்மா பெங்களூர்ல அந்த கலைச்செல்லாம் வருவார். அவர் ஆளுநர் தான் வந்து பார்த்துருக்காரு. அம்மாவை அந்த பக்கத்துல இருக்காங்க. கோபாலம் அதிகம்னு சொல்றேன். அவன் சேர் வேணா உட்காருங்க. சேர் உட்கார முடியாது. அப்படி சேர் வேணா உட்காரலாம். அப்படி சேர போட்டு உட்கார முடியாது. சிம்பிள் காய் வைக்கிறேன். அப்படி வேணா உட்காருங்க. அப்படி வேணா உட்காருங்க. காலேஜ் பாருங்க. பெங்களூர்ல இருந்து நிறைய உபன்யாசங்கள்லாம் நடத்திட்டு நிறைய கேட்கலாம். இங்கேயும் அவங்க எங்கே காலேஜும் நடக்கலாம் போயிருக்கேன். அந்த ஸ்ரீபாஷி மார்க்கெட் மேலே அங்கே வரல வர முடியல. பகவத்கீதை மார்க்கெட் மேலே வர முடியல. இப்போ இந்த கண்ணூர் திருத்தாம்பு முதல் பாசம் தான் ஆகிட்டு இருக்கு. நேற்று வந்து கண்ணூர் திருத்தாம்பு கட்டுள்ள பண்ணி அது வரைக்கும் ஆச்சு. பெருவாய் என் அப்பளில் பாரு. அந்த கட்டின பிறகு அவன் பண்றான மாய காரியங்கள் என்னன்னு கேட்டால் கட்டின பிறகு ஆயுதையும் அஞ்சு நோக்கும் மீண்டும் மெண்ணை எழுதி தொட்டணும்னு பாத்திரம் குறைக்காத வசனம் கிடந்தது. அம்மா கட்டி போட்டோன்னு அந்த கட்டிலிருந்து எப்படி விடுபடுறதுன்னு பார்த்தா ஆயுதையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் செய்கையும் இதெல்லாம் பரமாத்மா பண்ணுறாரு காரியம். இவன் போய் செய்கிறார் அம்மாவை எல்லாரும் இவனை சேர்த்துக்க வேண்டியதான். அதான் யாதவ சுவாமி சாய்க்கிற போது நம்மிஷ்ட நமதா சுத்ரான் வரதத்து வராத்தினக புத்திரி பிதுமத ஸ்ரீனா கதந்தோ சோன வர்ணிக்கும் சாய்ச்சார். எல்லாரும் இவனை சேர்க்க வேண்டியதா. இந்த கிருஷ்ணாவதாரம் பண்ணி இவன் என்ன பண்றதுன்னா எல்லாரும் சேர்க்கிறான். இவன் எல்லாருக்கும் வரம் கொடுக்குறவன். கிருஷ்ணாவதாரத்துக்கு இவன் போய் பரமசிவன் கிட்ட வரம் கேட்கிறான். தனக்கு பிள்ளை வரணும் பிள்ளை வரம் கேட்கிறான். இப்படி இருக்க ஒரு பிரசாதத்தை எப்படி நான் சொல்றது வர்ணிக்கிறேன். பரதேசத்து சௌலபம் அந்த மாதிரியான ரீதியில அழுகையும் இந்த ஸ்டூடியோ இருக்குன்னு கேட்டா கன்னட
மோக்ஷானந்தம். அந்த மோக்ஷானந்தத்துல இறுதியை கண்டா அந்த எல்லையை கொண்டான். மோட்சத்துடைய ஆனந்தத்துக்கு மேற்பட்டதான ஆனந்தம் இந்த பூலோகத்துல பரமாத்மா அவதாரம் பண்ணி இங்க எல்லாரும் இந்த சேவிச்சுட்டா இருக்கிற மாதிரிதான் இந்த சௌலபியத்தை கண்டாள். நித்திய முக்தர்கள், தியான சக்தியாதிகளை கண்டு அனுபவித்தவர்கள், வைகுண்டலோகத்திலே நித்திய சூழலாம் பண்ணா எம்பெருமானுடைய தியானம் சக்தி இந்த மாதிரியான உயர்வுக்கு இவள் சௌசீலியாதிகளை கண்டு அனுபவித்தவள் யாரு? யசோதை. அந்த கிருஷ்ணனுடைய சௌசீலியத்தை அனுபவிக்காம வேற யாரும் அனுபவிச்சதில்லை. அப்படிப்பட்ட கட்டுள்ள பண்ணிய பெருமாயன். அந்த கட்டுன்றிருந்து இவன் பண்ணதான மாய பேசுகிறது. மாயன் பெருமாயன் என்னன்னு கேட்ட அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் தொழுகையும் இதை கண்ட அப்படிப்பட்ட என்னப்பன் பெருமாயன் என்னப்பனில் இப்போது இவருடையதாச்சும் குணேதாச்சும் உபாகதா என்கிறபடியே அத்தகைய குணஜேஷ்டிதங்களுக்கு தோற்றாயிற்று. இவரையும் உட்பட தோற்பிக்கிறதே உபதானம். என்னப்பன் என்னுடைய சுவாமி. மதுரை வேளார் பற்றி வியாக்கியானக்காரர்கள் ஆச்சரியப்படுறார். இவர் கேள்விமற்றறியேன்றி எனக்கு பெருமாளையே நான் பார்க்க மாட்டேன், ஆழ்வார் தான் எனக்கு தெய்வம்னு சொன்னேன். அந்த மதுரை ஆழ்வாரையே என்னப்பன்னு சொல்ல முடியாது கொண்டான் பரமாத்மா. அது என்ன காரணம் தான் இந்த வெண்ணெய் தொழில முத்தாந்தம். இந்த வெண்ணெய் தொழில முத்தாந்தத்தை நினைச்சா பெருமாள் சேவிக்க கூடாதுன்னு நினைக்கிற வாழெல்லாம் கூட சேவிக்க முடியாது போகணும். பெருமாள் சேவிக்க கூடாதுன்னு நினைக்கிறது ரெண்டு காரணத்தினால. நாஸ்திகராக இருக்கிறதால பெருமாள் சேவிக்க கூடாதுன்னு நினைக்கிறவா சில ஆச்சாரிய பக்தியோ பாகவத் பக்தியோ அதிகமாக போய் எனக்கு பாகவதாலே போறோம், ஆச்சாரியாலே போறோம், சத்துராழ்வான் பெருமாள் கிட்ட போறது இல்லை. காரணம் பார்த்த பக்தி வாரு. அதுக்கு நம்மாழ்வார் பக்தியால பெருமாளையே சேவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த இந்த மதுரையர். அப்படிப்பட்ட மதுரையாழ்வார் வாயாலே என்னப்பன்னு பரமாத்மா சொல்ல முடியாது பண்ணான்னா அது எத்தால இந்த வெண்ணெய் தொழில விற்த்தாந்தம். அந்த வெண்ணெய் இந்த ஆபதாரம்னா கதைக்குது. இந்த வெண்ணெய் தொழில விற்த்தாந்தம் பெருமாளோட சம்பந்தம் வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறதாலெல்லாம் கூட சிந்தா பண்றது அப்ப ஆச்சரியமான விற்த்தாந்தம். ஏன்னா மதுரையாழ்வாருக்கு பெருமாளத்தை என்னப்பன்னு சொல்ல முடியாது பண்ணிட்டு இந்த கதை. அதனால மதுரையாழ்வார் ஒரு காலம் பெருமாளை செய்ய மாட்டாரு. அறுவர்கள் தவறு செய்தான் இந்த காலை அன்பத்தை அபசரிக்கும் மாயன் மிக்க அநாதரை சக்தி அந்த எம்பெருமானத்துக்கு அவரை விட்டுட்டு அறுவரை தமிழ் செய்தான் தானே கொண்டு செய்கிறார். அப்படி எம்பெருமான ஆராதரிக்கிற அந்த மதுரையாக என் அப்பன்னு எம்பெருமான ஆதரிச்சு சொன்னாலும் அந்த நவனியத்துக்கு விட்டாலும் அப்படிப்பட்டது சொல்ற சேஷி சாஸ்திரத்தை கொண்டு பரமாத்மா சேஷி தான் செய்த போட்டுன்னு சொல்லல. குணேதாசிய உட்கார்ந்து இந்த பெண்ணைகளை விட்டாட்டம் அவங்களை பாலிசு மாதிரி இருந்தாலே அவங்க ஈடுபட்டார். இவரையும் உட்பட தோற்பிக்கிறதே மபதானம் ஆழ்வார போல இளநெஞ்சரல்லாமையாலே மீண்டார் இத்தனையும். ரொம்ப அழகான காட்சி. நம்ம வாழ்க்கையில மதுரை ரொம்ப கெட்டிக்காரு. இவர் தான் ரொம்ப தீர்ந்தவர். மதுரை ஆழ்வாருக்கு நெஞ்சு ஒரு செடியில் இல்லை. அதனால பெருமாள் எடுத்து விட்டாரு. நம்மதான் பெருமாள்டே எடுத்து விட்டார். உள்ளம் தோறும் பருவங்களும் தொன்னும் எல்லாம் கண்ணன் எல்லாமே கண்ணன் சொல்லி அந்த வெண்ணி திறந்து விட்டாச்சு. எச்சிரம் உடனோடு எழுந்திருந்த இறங்கி எழுதிய 6 மாசம் நாள் போயிட்டு விட்டுட்டாரு. அது காரணம் சொல்லுவார். மனசுல அவருக்கு தைரியம் போடல. அந்த மனசுல தைரியம் இல்லாம என்ன பண்ணுவாங்க, அல்பமான ஆரம்பத்தை பார்த்த உடனே அது எழுதி கொடுத்துருவார். அந்த மாதிரி இந்த பெருமாள் கிட்ட எழுதி கொடுத்தார். மனசுல ஒரு தைரியம் இல்லாத மதுரை ஆழ்வார் எப்படிப்பட்டதா சாஸ்தாது சர்வேஸ்வரனா இருந்தாலும் அவன் முகத்துல முடிக்க கூடாது ஒரு தைரியம் இருக்குது. இந்த தைரியம் நம்மாழ்வாருக்கு ஒரு தைரியம் உண்டு. சப்தாதிகளை பார்க்க கூடாது. ரூபத்தை கண்டு கேட்டு உற்று மூன்று உண்டு 5 கண்ட வேண்டும் அளவிலாட்சி தின்பம் சிற்றுங்கள் அனுபவிக்க கூடாது. அந்த அளவு தைரியம் உண்டு. ஆனா பெருமாள் வந்து இருக்காங்க அந்த அளவு விட்டார். மதுரையாளர்கள் தைரியம் என்னன்னா நமக்கு நம்மாழ்வாருடைய திருமையை சேவை தவிர அவருடைய திவ்ய பிரபந்தங்கள் தவிர பெருமாளுடைய வடிவழகா இருந்தா கூட ஈடுபடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய விஜயர்களா இருந்ததுனால அந்த கிருஷ்ணன் கிட்ட விரும்பல. ஏதோ அந்த கிருஷ்ண கதையை சொல்லிட்டு கொஞ்சம் ஈடுபட்டாரு தவிர கஷ்டம் இதுலேயே நான் மாட்டிக்க கூடாதுன்னு இவர் மூன்று விட்டார். நம்மாழ்வார் மூணாத விஷயத்துல மதுரையாழ்வார் மூன்று விட்டார். ஏன் இப்போ அனைத்து பேர் திருவாரூர் செய்தா போறா, போற வழியில ஒரு சினிமா போட்டா, அந்த சினிமா போட்டா ஆச்சரியமான படம் ஒன்று ஓடிட்டு இருக்கு. சில பேர் மனசுல ஜெயிக்கம் இல்லாததா திருவாரூர் செய்வாங்க இதே போயிட்டு கொண்டுலான்னு ஓடி போடுவாங்க. ரொம்ப சீராக இருக்கா என்ன பண்ணுவாங்க, சினிமாக்கள் திருவாரூர் செய்யலாம் ஒரு டீம் சொல்லிட்டு திருவாரூர் செய்து பார்த்துருப்பா. இன்னும் சொன்னப்பட அந்த ஆச்சாரியால் திருநேசன் நடக்குது. அது திருவாரூர் செய்ய வேண்டாண்டா அப்புறம் ஆச்சாரியால் திருநேசத்துக்கு போறான்னு போற. இப்போ 3 பேர் சினிமாவுக்கு போகாதான் திருவாரூர் செய்தி போனா ஒருத்தர், பெருமாள் செய்திக்கு போற ஆச்சாரியால் திருநேசத்துக்கு போனா ஒருத்தர். இவ்வளவு யார் வச்சுருவான்னு கேட்டா பெருமாள் கோட்டைக்கு நுழைஞ்சு வாழ காட்டிலும் பெருமாள் செய்திக்கு போனா வச்சுருவாள் தான். பெருமாள் செய்ய வேண்டாம் ஆச்சாரியால் பார்த்துட்டு போனா பாருங்க அவதான். இது ஆழ்வாரை போல இளநெஞ்சல் அல்லாமையாரு. இது ஆழ்வார் இளநெஞ்சல். இளநெஞ்சல்ல நிறைய இப்போ சாதாரண
நல்ல ரொம்ப அழகான ஒரு பெண் இருக்கா, இந்த பொண்ணுக்கு வரம் பார்க்கா. வரம் பார்க்கிற போது இன்னும் ஒருந்த பாட்டெல்லாம் வரும். இருந்தாலும் சாதாரண அழகு உள்ள ஒரு பையனை பார்த்தோன்னே இந்த பொண்ணு என்ன பண்றது, அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கிறது போயிட்டு வரும். ஏன்னா இந்த அழகே போதும். இன்னும் சில பெண்ணு இன்னும் வசந்த வரம் வரட்டுமே இருக்கும். அதுக்கு நெஞ்சு கொஞ்சம் திடப்படுத்திட்டா கொஞ்சம் 10 நாள் பொறுத்து சம்பளத்துல கூட நிறைய படிச்சுட்டு சொத்து சம்பளம் வந்ததுன்னா அதுவே கொஞ்சம் கரெக்டா அதிகமா இருக்கு, மனுஷன் அது கொஞ்சம் நோடியும் அதையும் மனசு வந்தா இன்னும் கொஞ்சம் பொறுத்துட்டு இன்னும் நிறைய சம்பளம் கிடைக்கும். அப்படிங்கிறதுல இந்த பகவத் விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு இளநெஞ்சர் இருக்கார் ஆழ்வார். சப்தாதி விஷயங்கள் ஈடுபடுவதை பற்றி எந்த சப்தம் கொண்டு சொல்றதுன்னே புரியும். அதனால ஆழ்வார் ஆழ்வார் நம்ம ஆழ்வார் அவரை போல இவர் இளநெஞ்சர் இல்லாமையாலே மீண்டார் இருக்கனே. ராஷ்டிரசாரில் ஒரு விஷயம் ஞாபகம் வேண்டும். ஆத்மானுபவமாகிற ஆகர்ஷத்தில் அகப்பட்டியனாகி மூலலாம் கைகிறார். பரமாத்மா கிட்ட பரமாத்மா பக்தி பண்றதுக்காக போறதுக்கு முன்னாடி கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்றால் அந்த ஆத்ம சாட்சா்காரம் வந்தோடனே அதுவே ஆனந்த ரூபமாக இருக்கும். அந்த ஆனந்த ரூபமாக ஆத்மானுபவமிக்க இதுவே ரொம்ப நெல்லப்பாட்டு அப்புறம் லாபம் மல்லிகை நாதிகம்ன்றதால இந்த ஆத்மானுபவம் வந்தாலே இதுக்கு பேர் பகவத் வேண்டாம்னு சொல்ல முடியாது பண்ணும். அந்த ஜீவாத்ம ஸ்வரூபம் அதுவே ரொம்ப போக்கியமா இருக்கும். ஆனா இதை காட்டிலும் பரமாத்மாவுக்கு இருக்கான்னு நினைச்சாதான் இதுல ஆழங்கால் படாமல் இருக்கட்டும். அந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் இந்த ஆத்மானுபவமே போடுமே நினைச்சு ஈடுபட்டாலும் பரமாத்மானுபவம் வரவே வராது. அந்த மாதிரி அந்த ஆத்மானுபவத்துக்கு ஈடுபடாமல் பரமாத்மானுபவத்துக்கு போடுங்க. இன்னும் கொஞ்சம் ஒசங்கள் நிலைங்கிறது பரமாத்மானுபவத்துக்கு ஈடுபடாத பகவதாவுடைய ஆச்சாரிய அனுபவத்துக்கு வரணும் சொல்ற. ஆழ்வாரை போல எழுநெஞ்சல் இல்லாமையாலே மீண்டாருத்தனி. ஆனா ஆழ்வார் அதை மூட முடியல. மதுரையாக அந்த கிருஷ்ணன் நாடுகளை தன்மைக்காக மூன்றுட்டார். அப்படிப்பட்ட என் அப்பனில் நன்னி. ஆனா அந்த பெருமாள் ஆக்கர்ஷிகள் என்ன வந்து பாருங்க புத்தா திருஷ்டி புத்தாபாரியா இருக்க அந்த பெருமாளை விட்டுட்டு அங்கிருந்து வரணும். நம்மாழ்வா இருக்க நன்னி அந்த பெருமாள் நன்னின்னா நெருங்கி அந்த பெருமாட்டை நெருங்கினால் நன்னி ஆழ்வாரில் அவனை காட்டில் ஆழ்வார் பக்கல்ல நஞ்சை வைத்து வியாக்கியானம் பண்ற பெருமாள் கிட்ட நஞ்சு வைக்கிறதுக்கு போல அவனில் காட்டில் ஆழ்வார் பக்கல்ல நஞ்சை வைத்த சப்தலை ஆக்கிக் கொள்ளும் பகவத் வைலட்சண்யம். பகவானுடைய வைலட்சண்யம் இருக்கே பகவானுடைய ஒரு பெருமை. அது என்ன பண்ணும்னா மார்பார் மரம் பிடித்த மங்கையர் தோல் கைவிட்டு அதுல இதர விஷயங்கள் பகவத் விஷயத்தை விடுபட்டா சோதரே என்று சொல்லி குந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்து அழகனோ அரங்கமென்று 12 ஆழ்வாய் ரங்கநாதன் வெற்றிகாரம் பண்ணார். தன்னுடைய அழகையெல்லாம் காட்டினார். இந்த அழகை காட்டினோட தேவதேவிக்கு அந்த தாசியை விட்டார். ஆக அந்த ஆழ்வார் பெருமாளுடைய அழகு எதுக்கு உபயோகப்பட்டதுன்னு கேட்டா தேவதேவிக்கு உள்ள தாசிகள் சப்தாதி விஷயங்கள் இந்த விஷயங்கள்ல மனசை மாற்றத்துக்கு தான் உபயோகப்படும் பகவானுடைய அழகு. ஆழ்வாருடைய அழகு வைலட்சணம் இருக்காது. எப்படானா பகவத் விஷயத்தை ஈடுபாட்டி மாற்றக்கூடிய ஆழ்வாருடைய கல்யாண மொழி ஈடுபட்டா பெருமாளே வேண்டாம்னு சொல்லுது. இது எதுவும் வேணும் சொல்லுது. சாதாரண பக்ஷம் கேட்டா மற்ற பக்ஷம் வேண்டாம்னு சொல்ல முடியாது போடும். அதுக்கு மேல ஒரு பக்ஷம் இருக்கு. அந்த பக்ஷம் சாப்பிட ஆரம்பிச்சாரு. இப்போ டாக்டர்லாம் சொல்றாங்க இந்த டாக்டர் போனா மற்ற டாக்டரே போக வேண்டாம்னு பண்ணும். அப்படிப்பட்ட குணங்களும் இந்த டாக்டர் இன்னும் கூட இவர்கிட்டே வர வேண்டாம் அப்படின்றாப்புல இதர விஷயங்களை விட்டு பற்ற முடியாது பகவத் விஷயம். அந்த பகவத் விஷயத்தையும் விட்டுட்டு தன்கிட்ட இருக்கின்றா பண்ணக்கூடிய ஆழ்வாடு வைலட்சுமி. அதனால யாரு வைலட்சுமி ரொம்ப வசந்தது. சப்தாதி விஷயங்கள் போக்கியத்தை அறுத்து அந்த தாரி சொல்வாரி சம்யமே இப்ப ஆசித் மற்றான கீதையில இதர விஷயங்கள்ல வைராக்கியத்தை வச்சு என் வீட்டுல மனசை செலுத்த பெண்மையில மனசை செலுத்துவாராங்க. அதனால கண்ணன் கீதையில அந்த மாதிரி இதர விஷயங்கள் ஈடுபாட்டை அறுக்கக்கூடிய பகவத் விஷயம். அதாவது பகவத் விஷயம் ஈடுபட்டா சப்தாதி விஷயங்களில் ஈடுபாடு வராதுன்னு இது பகவத் வைலட்சுமி. பகவத் விஷய போத்கீதையிலே நின்றும் தன் பக்கலே ஆக்கி கொண்டது ஆழ்வார் வைலட்சண்யம். ஆழ்வாடு வைலட்சண்யம் என்ன அர்த்தம்? அது என்ன பண்றதுன்னு கேட்டா இதர பெருமாள்கிட்டையும் ஈடுபாட்டை அறுக்கக்கூடியது ஆழ்வாடு வைலட்சண்யம். அப்படிப்பட்ட பெருமாளின் என் அப்பனில் நன்னி தென் குருகூர் நம்பி என்றால் தென் குருகூர் நம்பி என்றால் அன்னிக்குதான் தித்திக்கும் அமுதூரும் தென் குருகூர் நம்பின்னு சொல்லுவோம். வெறும் நம்பின்னு சொல்லுங்க. ஏன்னா நம்பியில திருக்குறள் நம்பி இருக்கேன். அந்த திருக்குறள் நம்பியா இருக்கக்கூடாது. அதனால குருகூர் நம்பின்னு சொல்லிருக்கிற ஈசில் போடலன்னா ராமனா எத்தனை இருக்கு இல்லையா, அதுதான் ஈசில் போடும். அந்த மாதிரி அந்த குருகூர் தே போட அதுவும் தான் இது அதுவும் தே நம்பி தான் இதுவும் அதுவும் குருகூர் அது திருக்குறள் இதுவும் குருகூர். அதுல அந்த ஈசில் ஒருவருக்கு போட்டா கூட தென் குருகூர் நம்பி என்னக்கால் அதை தென் குருகூர் நான் சொல்ல என் நாட்டில் சுற்றிதோ அமுது ஊர்ல எங்கெல்லாம் ஊர்ல எல்லாவுக்கு உங்களுடைய பிரகிருதி வேற என்னுடைய பிரகிருதி வேற என் நாட்டுக்கு தான் சுற்றிக்கிட்டோம் உங்க நாட்டுக்கு சுற்றிட்டேன்.
குரு நம்பி என்ற கால் அன்னிக்கும் குறுங்குடி நம்பியில் காட்டில் குருகூர் நம்பியை வியாபர்த்திக்கிறது. அந்த திருக்குறூர்ல திருக்குறள் நம்பி இருக்க அந்த நம்பியை வியாபர்த்திக்கிறது. அந்த நம்பியை காட்டு இவர் விளக்கினார். ஆனா நம்பி ஆசைக்கோட நீங்க எங்க திருக்குறளுக்கு போகணும்னா திருக்கூர் நம்பியை ஆசைக்கணும், திருக்குறூர் நம்பியை ஆசைக்கணும். நம்பின்னா பரிபூர்ணன்னு அர்த்தம். திருக்குறுங்குடியில் இருக்கிற எம்பெருமானுக்கு நம்பின்னு சொன்னாலும், நம்மாழ்வாருக்கும் நம்பின்னு சொன்னாலும். நம்பின்னா இவன் 2 பேரும் பரிபூர்ணன். பரிபூர்ணன் எதாலே பரிபூர்ணன்னா அவன் ஞான சக்தியாதிகளாலே பரிபூர்ணன். அந்த அவனுக்கு நம்பிக்கை திருக்குறள் நம்பிக்கை பூர்த்தியாவது ஞான சக்தியாதிகளாலே, இவருக்கு பூர்த்தி ஞான பக்தியாதிகளாலே. ஆழ்வாருக்கு எதால பூர்த்தினா அவனுக்கு ஞானம் சக்தி, இவருக்கு ஞானம் பக்தி. இது 2 பேரே பூர்த்தி. நிறைய ஞானம் உள்ளவன், நிறைய பக்தி. ஜகத்தை கணக்காக்கும்படியான குணங்கள் அவனது. ரொம்ப அழகாக சொல்றார். பகவானுடைய கல்யாண குணம் எப்படின்னு கேட்டா, கண்டவாற்றால் தனதே உலகம் வந்தார். அந்த எம்பெருமான் ஒரு தடவை சேவிச்சுட்டா, அந்த எம்பெருமான் திருமேனி சேவிச்சாலே உலகம் முழுக்க இவனது விவாதத்தை சத்தாஸ்திக நியமனாதீகி சிறிது சமுத்திஷ்ட ஸ்ரீமா. அந்த பரமாத்மா ஜெகத்தை சிருஷ்டிக்கிறது, சேத்தனாச்சேதனை எல்லாம் சிருஷ்டிச்சு அதெல்லாம் பெருசா ஆக்கி வாங்கிறது, இதெல்லாம் இருக்கிறத கணக்கா. ஆனா உலகத்தை முழுக்க தனக்கு கல்யாண குணத்தை நினைச்சதுனால எல்லாரும் பரமாத்மாவுக்கு கைங்கரியம் பண்ணும், பரமாத்மாவை சேகபூத்தனா இருக்கணும், ஆசைப்படும் முடியா பண்ணும். பகவானுடைய கல்யாண குணங்கள் ஜகத்தை கணக்காக்கும்படியான குணங்கள் அவனுக்கு. ஜகத்தை முழுக்க தனக்கு சொந்தமாக, தனக்கு சொத்தாக, தனக்கு சேகமாக ஆக்கிக் கொள்ளக்கூடியதான குணங்கள் இருக்கு. அதுக்கு பகவான் இவருக்கு எப்படின்னு கேட்டார், அந்த எம்பெருமானை தனக்காக்கி கொள்ளும் குணம் இவருக்கு. உலகத்தை முழுக்க வசீகாரம் பண்ணக்கூடிய அந்த பேரு, இந்த பேரை எடுத்து விட்டா அந்த எம்பெருமானை தனக்கு வசமாக ஆக்கிக்கிறவர். அது அந்த பகவானையே வசமாக ஆக்கிக்கிறவர் நம்மாழ்வாருடைய கல்யாணம் குணம். நன்மை தென்குரு நம்பி என்னக்கால் ஆழ்வார் பக்கல்ல நஞ்சை வைத்து ஆழ்வார் நாமத்தை சொன்னால், அதாவது நன்மை என்னப்பதை நன்மை தென்குரு நம்பி என்னக்கால், அதாவது ஆழ்வார் பக்கல்ல ஹிருதயத்தை வச்சு மனப்பூர்வமாக அந்த நம்மாழ்வார் சர்வோபன் என்றால் சொன்னாவத்தை சொன்னா நாக்கு திட்டு. அந்த நம்பி எப்படிப்பட்டவன், இந்த நம்பி எப்படிப்பட்டவன் கேட்டார். தென்னாட்டமிழ தென்குருகூர் நம்பி நலி என்னை விடான் நம்பி நம்பி இத்தியாதி. அதாவது அந்த திருக்குகூர் நம்பி கல்வன் ஆளும் என்ற சொற்கேட்டலும் மல்கும் கண்பனின் ஆடுவன் மாயமே அல்லும் பகலும் விடிவீடிந்து நம்பி என்னை விடான் நம்பி நம்பியே. முதல் 10வது திருவாய். இந்த திருக்குறளுடைய நம்பி ஆழ்வாருக்கு எப்படி இருக்குன்னா, ஆழ்வார்னு அந்த நம்பி திருவாய் ஆழ்வாரை விடாமலே இருக்கார். அப்படிப்பட்ட ஆழ்வார் அந்த திருக்குறள் நம்பிட்டு விடுபடுறார். என்னை விடாமல் என்னையை சிக்கிட்டு இருக்காரு அந்த திருக்குறள் நம்பி அப்படின்னு அந்த நம்பியை பற்றி விசாரிக்கிறார். செல்வன்னாலும் என்ற சொற்கேட்டலும் என்னாச்சு, இந்த திருக்குறள் நம்பி அடையணும், அவனை சேவிக்கணும்ன்றதாக ஆழ்வார் ஆசைப்பட்டா பெருமாள் சேவை கிடைக்கணும். உடனே கோபம் வந்து ரொம்ப ஆசை இருந்து ஆசைப்படுறவங்க கிடைக்காம தான் உடனே கோபமா மாறிடுமோ. அவன் குணங்கள் அதெல்லாம் கோபம் கொண்டு இனிமேல் இந்த பெருமாளுடைய கல்யாண குணங்களை பற்றி கேட்டே இல்லாத ஒரு இடத்துக்கு போகணும்ட்டு ஒரு முக்காடு போட்டுட்டு ஒரு குட்டிச்சோர்ல போய் மோதிட்டு தலையை படிச்சுன்னு உட்காந்துட்டாங்க. அவன் குணங்கள் நடையா ஆடாந்தோ இடத்தில் கிடைக்க வேணும் என்று போய் ஒரு குட்டிச்சோர்ல முட்டாக்கு விட்டு கொண்டு கிடந்தார். பரிஷ்டாலே வராதனும் அந்த மாதிரி ஒரு குட்டிச்சோர்ல முட்டாக்கு போட்டு தான் இருக்கிறதே இன்னொரு தெரியக்கூடாது. ஏன்னா ஆழ்வாருக்கு தெரிஞ்சா யாரா அங்க வந்துருவா ஆட்சி போயிருக்கு. ஆனா யாருமே வரக்கூடாதுன்றதா அந்த மாதிரி முட்டாக்கு போட்டு உட்கார்ந்தார். அங்கே வழி போகிறான் ஒருவன் சுமை கனத்து. அங்கே வழியில சுமை எடுத்துட்டு போறான். அவன் என்ன பண்றான், அந்த சுமை கனத்து என்ன பண்ண சிவன் நாராயணன் அப்படின்னு சொன்னான். சிவன் நாராயணன் சொன்னான். அந்த குட்டி சிவத்து மேல அந்த சுமையை விட்டுட்டு சிவன் நாராயணன். அது வெறும் நாராயணன் கூட இல்லை, செல்வன் நாராயணன் என்ற சொத்து ஏற்றம். இந்த சிவன் நாராயணன் சொத்துதான் அதுதான் செல்வன் நாராயணன் கிடைக்கும். செல்வன் நான்கு சொற்க எட்டலும் அங்கே வழிபோகிறான் ஒருவன் சுமைகரத்து சிவன் நாராயணன் என்றான். அச்சொல்லை கேட்டு தம்முடைய கரணங்கள் அங்கே பிரபலமாகிறபடியை கண்டு விஸ்மிதராகிறார். இந்த பெருமாளுடைய தேவையே காக்காக கேட்கக்கூடாது, அவனை பத்தி அதோட மறந்துடும் நினைச்சு நான் போனேன். இந்த ஒருத்தம் சிவன் நாராயணான்னு சொன்னாரு அப்படின்னு அது அர்த்தங்கள மனசு சப்தம் காதல பட்ட உடனே யாரா சிவன் நாராயணன் யாரா உபதேசம் பண்ணார். ஆழ்வார் பரிசரத்தில் பிரம்மச்சாரி எம்பெருமான் சொல்லுவார் இல்லையே. அவன் உபதேசமே பண்ண வேண்டாம். ஊரும் நாடும் உலகம் தன்னை போல் அவன் பேரும் தாழ்வுமே கிட்டத்தான் ஆழ்வார் இருக்கிற ஊர்ல எல்லாருமே சிவன் நாராயணன் தான் சொல்லுவான். வெறும் பிரம்மச்சாரி நாராயணன் சொல்லுவான்.
பிரம்மச்சாரி நாராயணா சூரியசப்தம் போடாதே சொல்லணும். அந்த மாதிரி ஆழ்வாருக்கு பிரசாதத்தினால கேட்டா அவர் யாரா சொல்லி கொடுத்தா, ஏண்டா அந்த பெருமாள் சொல்லி என் பிராண வாங்குறேன்னு என் வாயில எனக்கே தெரியாது சிவன் நாராயணா வந்து கொடுத்துனார். அப்ப அந்த வழியா போனார். போய் நம்ம நீ இருக்கவே இல்லையா, நான் தினப்படியா போயிட்டு இருக்கேன், இங்க இந்த வழியா தான் போவான். அப்பாடி அப்பாடா அம்மாடிலாம் சொல்லுவதே தவிர நாராயணா சொல்லி கூட வாயில வந்தது கிடையாது. நீங்க தான் சொல்லுங்க, நீர் வந்ததுனால தான் இந்த மாதிரி சொன்னான்னு சொன்னார். அந்த மாதிரி அப்படிப்பட்ட அவன் என்ன பண்றான், அவன் பரிபூர்ணன். அவன் என்ன பண்றான், என்ன சித்தி வந்துருக்க இதுவரைக்கும் பரிபூர்ணம் சொன்னாங்க. சம்சாரியா இருக்க முடியாத ஒரு கேட்டல் என்ன கிடைக்கலன்னு நினைச்சுட்டு தனக்கு ஒரு பெரிய குறை இருக்கிறதா வந்து என்ன சித்தின்னு வரானே, இவனை போய் பரிபூர்ணம் எப்படி சொல்லலாம்? பரிபூர்ணா இருந்தா அலட்சியம் பண்ணிட்டு ஆழ்வார் கிடைச்சா கிடைக்கிற கிடைக்காமல் போறான்னு. அதனால அப்படிப்பட்ட இவனையோ பரிபூர்ணம் என்கிறது, பெற்றாரா இருக்கிற இவனையோ பரிபூர்ணம் என்கிறது லோகத்தை. அப்படிப்பட்ட பெண்குருவர் நம்பியிருக்காரு. அந்த நம்பியை பற்றி ஆழ்வார் அளிக்கிறார். தனக்கு வரும் நம்பி தென்குறுங்குடி நின்று அச்சம்பூரேசிகள் அடுத்த பாட்டு உம்பர் வானவர் ஆதியும் சோதி எம்பிரானி என் சொல்லி மறக்கிறோம். ஆனால் ஆழ்வாருக்கு தென்குறுங்குடி திருக்குறுங்குடி நம்பிக்கிட்ட ரொம்ப ஈடுபாடு. அப்போ இந்த மாதிரி கஷ்டப்பட்ட கிடைக்கல. அவர் சொல்லாம இன்னும் கொஞ்சம் விட்டு போட்டா அந்த சப்தம் காட்டோட ஆழ்வார் கடல் ஜனம் வாங்கி பழையபடி ஆழ ஆரம்பிச்சிட்டார். அங்கே வந்தார். பெருமாள் அடியோடய மறந்தோடு வையா, உங்களுக்கு நிம்மதியா இருக்கலாம். இந்த பெருமாள் கிட்ட அந்த பெருமாள்கிட்ட பக்தி இருந்தாலே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதனால மறந்துட்டேன்னா நிம்மதியா இருக்கலாம். என்ன என் சொல்லி மறப்போம் உம்பர் வானவர் ஆதியும் தோழி எங்குவாணி நம்பி தென் குறுங்கிடுங்கின்ற அச்சம்போனே திகழும் திருமூர்த்தி சீதை குன்றிலே நித்திய சூரியனோடு சேவை சாய்கிற அந்த எம்பருவான் அப்படியே எனக்கு சேவை கொடுத்தா திருப்பூர் வந்து இருக்கிறான். அப்படி இந்த எம்பருவான் நான் எப்படி சொல்லி மறைப்பேன்? ஏன் என் சொல்லி மறப்பனும் அபூர்வம் என்று மறக்கவோ நம்பியை என் சொல்லி மறப்பனோ தென் குறுங்குடுகின்ற நம்பியை தென் குறுங்குடி நன்றவனே என் சொல்லி மறப்பனோ செம்போனே திகழும் திருமூர்த்தி எங்கனே சொல்லி மறப்பனோ உம்பர் வானவர் ஆதியும் சோதியும் சொல்லி மறப்பனோ என் பிராணி என் சொல்லி மறப்பனோ ஒரு பாசோடு சேர்த்து வச்சுக்கணும். நம்பியை மறப்பனோ இந்த பெருமாளை மறந்தோடு நீங்க சொல்றல ஆழ்வார் திருக்குறுங்குடி நம்பிட்டு அவ்வளவு ஈடுபாடு வச்சுங்க. அந்த நம்பி நமக்கு வேண்டாம், நமக்கு தென் குறுகூர் நம்பி இருந்தால் போறல. அந்த பெருமாளை போய் மறக்கணும் எப்படி மறக்கிறது கருதுறாங்க. அவ்வளவு என்று மறக்கவோ நீ ஆசைப்படுற. இப்ப தேவதாந்திரத்தை ஒரு பிரிச்சு பண்றான். ஐயோ அந்த தேவதாந்திரம் கையிலாகாது, நிறைய அனுகிரகம் பண்ண முடியாது, அது சக்தி கிடையாது, அது சொத்து நிறைய கிடையாது, ஐஸ்வர்யம் கிடையாதுன்னு சொன்ன அதை மறந்துடலாம். ஏன்னா பிரம்மாண்டம் ஆச்சாரியா தேவதா சொல்றாங்க பிரதிபுத்தானத்தை எஸ்மாவது பரிமித்தம் பண்ண தேவதாந்திரத்தை போய் செய்த ரொம்ப சொற்பமான பலம் தான் வரும். அதுக்கு நிறைய பேருக்கு சக்தி கிடையாது. அவன் வாசுதேவோடு பூர்ணக அவன் சமத்துல பரிபூர்ணா இருக்கக்கூடியவன் அந்த பரமாத்மா. அப்படிப்பட்ட பரமாத்மாவை அபூர்ணன் குறைவாக என்று சொல்லி மறைக்க முடியுமா? மேட்டுலாத்தோடு கோவில் வெள்ளம் தன்னதான் தன்னை தந்த கற்பமும் எல்லாத்துலேயும் கொடுக்கக்கூடும். அப்படிப்பட்ட அபூர்ணம் என்று அவனை மறைக்கவோ நிறைய கொடுக்கணும்னா அவன் எங்கேயோ எட்டாத இடத்துல இருக்கிறான், மறந்து இல்லாமல் அந்த பையனுக்கு பொண்ணு கொடுத்தா நல்லா நல்லா வச்சுக்கணும். அவன் எங்கேயோ அமெரிக்காவிலேயோ ஆப்பிரிக்காவிலேயோ இருக்கான், அவன் ரொம்ப தூரத்தில் இருக்கான், மறந்துடலாம் அப்படின்னா பக்கத்தாலே இருக்கான். அப்படி மறைக்க முடியும். அதே போல அசன் நிகிதன் என்று மறக்கவோ தெரு குறுங்குடி நின்ற அவனை என் சொல்லி மறப்பனே எனக்காகத்தானே சீதை கொண்டு திருக்குறளில் வந்திருக்கான். அசல் நிகிதன் ரொம்ப தூரத்தில் இருக்கான், கிட்ட இல்லை அப்படின்ற காலத்துக்கு மறக்க முடியாது. அசல் நிகிதன் என்று மறக்கவோ அதெல்லாம் சரி, கிட்டவே இருக்கான், நிறைய சொத்து இருக்கு, பங்களா இருக்கு, கார் எல்லாம் இருக்கு, காருக்கு மகா கௌரவமா இருக்கு, அழகையில் இருக்கான்னு அவனை மறந்து விடலாமோ இல்லையோ. சம்போரே திகழும் திருமூர்த்தியை என் சொல்லி மறப்பனோ படி அழகில்லை என்று மறக்கவோ கொள்ளை அழகு அந்த அச்சம்போரே திகழும் அசல் தங்க தப்பை இருக்கு வாசிட்டாங்க. அந்த மாதிரி பெருமாள் திரும்பி இருக்கு. படி அழகில்லை என்று மறக்கவோ அதெல்லாம் போட்டோம். எல்லாம் இருக்கு, அழகு இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அவனுக்கு ஒரு சிறிய அந்தஸ்துன்னா பணத்தால் மாத்திரம் அந்தஸ்து இருக்கா. எத்தனையோ பேர் பணம் சம்பாதிக்கிறது. ஆனா அந்த கௌரவம் சொல்ற போது ஒரு ஸ்டேட்டஸா அது இல்லை. அவனுக்கு அந்த மேன்மை இல்லை, பரப்பம் இல்லை. இவனை போல எத்தனை பேர் இருக்கா, அதனால இவனை பேர் எடுபடலை அப்படின்னு சொல்லி பரப்பம் இல்லைன்னு மறக்கலாமோன்னு கேட்டா உம்பர் வானவர் ஆதியும் சோதியை என் சொல்லி மறப்போம் இருந்தால் சர்வஸ்மார்த்தான் மற்ற பரதம்னாலும் சிந்திதான் என்ன காரணம் பரதம் யாருமே இல்லைன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட மேன்மை இல்லை என்று மறக்கவோ எல்லாம் உண்டோ.
அவனால எனக்கு ஒரு பைசா லாபம் இல்லை. எனக்கு அவன் எந்த உபகாரம் பண்ணதில்லை. ஆகவே மருந்து இல்லாமல் இல்லையா? இப்போ லோகத்தில் எத்தனையோ பணக்காரர் இருக்கா, எத்தனையோ பிரிமன்ஸ் எல்லாம் இருக்கா, அவனால ஒரு ஒன்றுமே உபகாரம் இல்லைன்னு அவனை பற்றி நினைக்கவே போறதில்லை. அந்த மாதிரி எம்பெருமான் மருந்து இல்லாம என்ன எனக்கு உபகாரங்கள் அல்ல கையெழுத்து கொடுத்து ஞானத்தை கொடுத்து சில சிவாச்சாரிய சம்பந்தம் ஒன்று கொடுத்து நான் ஆட்சி கூட பண்ணிருக்காங்க எம்பெருமான். ஆனால் எந்த காரணத்துக்கு கூட நான் பரமாத்மா மறைக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட திருக்குறுங்குடி நம்பிக்கிட்ட இவர் ரொம்ப இருக்காரு. அதனால அப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த திருக்குறுங்குடி நம்பி நமக்கு வேண்டாம். அதனால இவரே நமக்கு போரும். அப்படிப்பட்ட திருக்குறுங்குடி நம்பி வியாபரிச்சு அன்னைக்கும் அவதூறும் என்ன அவுக்கே நாவல்தான் அமுதம் ஊரும்ல, நாக்கு தித்திக்கும் அமுதம் ஊரும்ல, நினைத்த நெஞ்சம் தித்திக்கு சொன்ன நாக்கும் தித்திக்கு பாராளுன்றது. நாக்கு தித்திக்கும்ல மனசால பரமாத்மா பற்றி நினைக்கிறோமோ இல்லையா, நினைக்கிற நெஞ்சமும் தித்திக்கும் நாக்கும் தித்திக்கும். ராமன் ஆட்சியும் போகும்போதுதான் விஸ்வாமித்திரன் வரா தசரதன் கிட்ட. வந்த உடனே இவர் எதுக்காக வந்திருக்காரோன்னு சந்தேகப்பட்டுன்னு சரியா வான்னு கூட சொல்லாம சில பேர் போயிட்டாங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா. தசரதன் விஸ்வாமித்திரன் கல்பத்தே பரவனுக்காகவும் கரோமி கிமுகர்ஷதா கர்த்தாஜாம் அஜேஷேன நீ எதை விரும்பியோ அது மூக்க கொடுக்குறேன், உனக்கு என்ன வரும்? ஆதிஷ்டன் விமர்சனித்து கந்து மரிசி கொடுத்தா கர்த்தாஜாக அஜேஷேன அப்படின்னு சொல்லி ஒரு எதுக்கு புரியுமோ அத்தை ஒரு வேண்டிய மூக்க நான் கொடுக்குறேன். நீ இதை கேட்டால் கொடுப்போம் மாட்டானோன்னு சாரி சந்தேகப்படவே வேண்டாம், உனக்கு எல்லா விஷயம் நான் கொடுத்து விடுறேன்னு சொன்னான். கேட்ட உடனே அவனுக்கு ராமரை கொடுக்குறேன்னு சொல்ல வேணும். இது ராமன் கேட்கல, அவங்க ராமரை கொடுக்குறேன்னு இல்லை சொல்லுவோம். வந்த உடனே சூழல் ரொம்ப அழகா இருந்தது. இப்போ எது கேட்டாலும் கொடுக்கணும். இந்த வார்த்தையை கேட்ட உடனே வால்மீகி இது ஹிருதய சுகம் நிசம்ய வாக்கியம் சுகி சுகமாத்மதா விநீத முக்தம். அந்த தசரதன் சொன்ன வார்த்தை எப்படா இருந்ததுன்னா ஹிருதய சுகம் அப்புறம் சுகி சுகம் நெஞ்சில உடச்சு அந்த வார்த்தை. ஹிருதயத்துக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு, அப்புறம் காதுக்கு ஆனந்தமா இருக்குல்ல. காது வழியாக உள்ள போயிருக்கு. அப்ப முதல்ல காதுக்கு சுகமா இருந்து அப்புறம் தான் ஹிருதயத்துக்கு சுகமா இருக்குன்னு சொன்னோம். முதல்ல ஹிருதயத்துக்கு சொல்லிட்டு அப்புறம் காதுக்கு சொல்றேன். ஏன்னா மனப்பூர்வம் சொல்ற வார்த்தையானது காதுக்கு ரொம்ப இனிப்பாக இருக்கு, ஹிருதயத்துக்கு இனிப்பா இருக்குன்னு காட்ட. அந்த மாதிரியா இங்க சொன்ன நினைத்து நெஞ்சும் தித்திக்கும் சொன்ன நாக்கும் தித்திக்கும் என்ற கால் அமுது ஊரும் உச்சாரம் தகுத்தான்ன்றது அங்க பகவன் நாம அடிக்கடி சொல்லணும். இங்க நம்ம இடத்துல ஒரு தடவை சொன்னா போறோம். ஆனா ஆனந்தம் நீடிச்சு நிற்கும். சில மருந்துகளை சாப்பிட்டா ஒரு தடவை சாப்பிட்டா 8 நாளைக்கு நாட்களை கட்டிட்டு இருக்கும். சில மருந்துகளை சாப்பிட்டா சித்திக்கு இருக்க ஒரு தடவை சாப்பிட்டா அந்த சித்திக்கு ரொம்ப நாள் இருக்கும். கோவில் சார்ந்து 10 குளிச்சு போகான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்மாழ்வாரு திருநாமத்துக்கு தான் வர ஆனந்தம். திருநாமத்துக்கு ஒரு தடவை ஆனந்தம் வரது நினைச்சு நிற்கக்கூடியது. இனி பகவத் விஷயத்தை நினைக்கு நெஞ்சம் இல்லை, புன்னகைக்கு நாக்கும் இல்லை. வீட்டில் பட்ட கிரவுண்ட் எல்லாம் போட்டு கட்டி எல்லாம் பசங்களை கொடுத்துட்டேன். நீங்க நிறைய கிரவுண்ட்ஸ் எல்லாம் வச்சுன்னு கேட்டா ஒரு 2 கிரவுண்டு தான் கொடுங்களேன்னா மொத்தம் பசங்களுக்கு சரியா கொடுத்தாரு. ஒரு கிரவுண்டு கூட 4 கிரவுண்டு 5 கிரவுண்டை கூட 3 தனியா கட்டுறது ஒண்ணுமே இல்லை. என் பசங்களும் சரியா கொடுத்துருந்தீங்க. அதில் நாக்கு நெஞ்சு எல்லாம் நம்மளுக்கு போயிடுச்சு. இதுவே பெருமாள் நினைக்கிறதுக்கு நெஞ்சு கிடையாது, நாக்கு இருந்து நெஞ்சு நாக்கு எடுத்து ஆழ்வாருக்கு அப்புறம் போயிட்டேன். ஏன்னா அன்னைக்கும் அவங்க வரும் என் நாவுக்கு நாக்கு நம்மாழ்வார் குடி கொடுத்தார், நெஞ்சு நம்மாழ்வார நினைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் பெருமாளை நினைக்கிறது நெஞ்சும் இல்லை, பெருமாளை பற்றி சொல்றதுக்கு நாக்கும் இல்லை. அவர் சொன்னாருங்க செங்கன்மால் சீருக்கு என் வினைகால் இனி உங்களுக்கோர் வேறோடம் தர வேண்டும் பிள்ளைங்கால வராதுல இந்த ஆழ்வாருடைய பாசத்துல வருது. இந்த பெருமாளுடைய செங்கன்மால் சீருக்கு இடம் போராது. பெருமாளுடைய கல்யாணம் கொடுத்த என் வீட்டுக்காக காலியா இருந்தது, பாப்பங்க என் ஹிரதயத்தை வந்து பூந்துங்க. இது நான் பெருமாளுடைய கல்யாணம் கூட நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். பெருமாளுடைய கல்யாணம் கொடுத்துட்டு என் ஹிரதயத்தை இடம் போடல. நீங்க வீடு வேற வீடு பார்த்து போங்க. அவர் சொன்னார் இந்த இடத்துல நான் ரொம்ப நாள் 4 காலமா இந்த ஹிரதயத்தை குடி கொடுத்துருக்கேன், திடீர்னு வேற போட்டி போடுறேன் எனக்கு பிடிக்காது. இதே சின்ன போட்டா அவனுக்கு கொடுக்கல. படிமடிக்கு விட்டு உங்களுக்கு அழகு இல்லைன்றாரு. மூட்டு வாடகை வச்சுட்டு ஒரு சின்ன ரூம்ல குடியிருக்கேன்னு உங்களுக்கு அழகு இல்லை, அதனால ஒரு சின்ன போட்ட கூட இந்த ஹிரதய தரத்துல நீ மூட்டை காலி கொண்டு போங்கன்னு ஆழ்வார் நோக்கி சொல்றேன். அந்த மாதிரி இது என்ன சொல்ல பெருமாள் சொல்லாமல என்ன சொல்லேன்னு வர்றது பகுதி எவ்வளோ இருக்கு. நெஞ்சை வந்து பெருமாள் என்னை பத்தி கொஞ்சம் நிறைய அப்படின்னு சொல்லுது. உன்னை நினைக்கிறதுக்கு நெஞ்சும் கிடையாது, ஒன்னு சொல்றதுக்கு நாட்டும் கிடையாது அப்படின்றதான் அப்படி. நீ பகவத் விஷயத்தை நினைச்சிட்டு நெஞ்சம் இல்லை, சொல்லைக்கு நாட்டும் இல்லை. இந்த தாரத்து அதுக்கு மேல அவர் கேட்டார். ஆமா நம்மளோட திருநாமத்தை சொன்னா நாக்கெல்லாம் திட்டிக்கிறது சொன்னீங்க, எங்களுக்கு ஒன்றும் திட்டிக்க காணுமே என்ன அவுக்கே என்ன அவுக்கே இவ்வகத்தில் உங்களைப் போல பகவத் விஷயமும் ரசித்து ஆழ்வார் அடியே விடுத்து ஆழ்வாருடைய சாரத்திலே பழகின நாவென்றோ இது பக்கத்துல வரவாருக்கு நாக்கு நம்மளோட திருநாமத்தில் நாக்கு திட்டிக்கிறேன். அதுக்கு
மகிழ்ச்சி உங்க நாட்டு போல இல்லை என் நாட்டு, என் நாட்டு போல உங்க நாட்டு இல்லை. சரி, நாங்க கூட அசத் விஷயங்களா வாயால் சொல்ல மாட்டோம். அசத்தான மனுஷங்க பகவத் விஷயம் தான் சொல்லிட்டு போங்க, அதான் தப்புங்க. உங்க நாட்டு பகவத் விஷயத்தையும் சொல்லும், ஒழிஞ்சு போது ஆழ்வாரையும் பற்றி பேசும். ஆனா ஆழ்வாரையும் ஒரு சமயத்தை பேசுறது, பெருமாளையும் ஒரு சமயத்தை பேசுறதுக்கு உங்க நாட்டு அதே போல. இப்ப சாதாரணமா 15 இருக்கா சாதாரண பாமரால பார்த்தா உங்களை போல கண்ட கோவிலுக்கெல்லாம் போறோம்னு வச்சுட்டியா, திருங்கோவில் தந்தா அங்கேயும் போறது, திருவாள் கோவில் தந்தா அங்கேயும் போறது, சொல்லி வச்சுட்டு கழியா அந்த மாதிரி தேவதாந்திர கோவிலுக்கு போறது, அப்புறம் திருவாள் கோவிலுக்கு போறது, உங்களை போறதானே என்ன அப்படின்னு சொல்ல இல்லையா. அது மனிதர்களாக மற்ற லோகத்திற்கு பரமேகாந்தில பார்த்து சொல்ற, நீங்களாம் சில சமயங்கள பெருமாளை பற்றி நினைக்கிறோங்கோ, ஆழ்வாரை பற்றி நினைக்கிறோம். பெருமாளை பற்றி சொல்லுங்கோ, ஆழ்வாரை பற்றி. இவா 2 பேரும் நினைக்கிறதான நாக்கு நினைக்கவில்லை, நாக்கு உங்களுக்கு 2 பேரும் நினைக்கிற நாக்கு, 2 பேரை பற்றி நினைக்கிறதான நெஞ்சமும், 2 பேரை பற்றி சொல்ற நாக்கு உங்களுக்கு இருக்கு. என்னுடைய நாக்கு என்னுடைய நெஞ்சம் ஆழ்வாரை தவிர வேற ஒருத்தரையும் நினைக்க. அது ஆழ்வாருக்கே அத்துக்கு இந்த நெஞ்சமும் நாக்கு யாருக்கு இருக்கோ அவருக்கு தான் இது சித்திக்குமே தவிர, அதாவது ஆற்று தள்ளியே சாப்பிடுவாரா இருந்தாலும் ஆற்று தள்ளி சித்திக்குமே தவிர, அநேக சமயம் ஹோட்டலில் சாப்பிட்டு ஒரு நாளைக்கு ஆற்று சாப்பிட வந்து அது ஆற்று தள்ளியே சித்தியா அங்கே போனால் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அது மாதிரி வெளியில் போய் சாப்பிடுறவங்களுக்கு ஆற்று தள்ளி ஆவியே சாப்பிட்டு பயிராது ஆற்று தள்ளியே சித்தியா இருக்கு. அதே போல இப்போ பகவத் விஷயத்த அப்பிராப்தமான விஷயம் போல ஒதுக்கிட்டா இருக்கு. பகவத் அதனால இங்க ஆழ்வார ஸ்தோத்திரம் பண்றதுக்காகத்தான் அப்படி பெருமாளுக்கே பரம் போக்கியமா இருக்கிறதுனால இது தப்பாக மனசு கூடாது. அது புரியுதுதான் உதாரணத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் போயிடும். உங்களை போல பகவத் விஷயம் ரசித்து ஆழ்வாரும் ரசிக்கும் நாமன்றே என்பது கூறத்தாழ்வார். இந்த கூறத்தாழ்வார் இவெல்லாம் நம்மளா பாஷிக்காரையும் செய்ப்பா, பாஷில ரங்கநாதன் விட்டு அங்கேயும் போய் செய்ப்பார். கிடாந்தாச்சன் வேற அவர் பாஷிகார் தவிர வேற யாருமே செய்வாங்க. அவர் சொல்லுவார், உங்களை போல ரங்கநாதன் கிட்டையும் கொஞ்சம் போய் செய்யுது, பாஷிகாரம் செய்வது போலையான்னு பாஷிகார் தவிர வேற யாருமே செய்வார். அப்படி அவர் அந்த வீராப்பு பேசுவாரா அவர் கிடாந்தி ஆச்சார். அந்த மாதிரிதான் ஆச்சாரிய நம்மாழ்வார் தவிர வேற யாரும் பகவத் விஷயத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். அடியை பிடித்து ஆழ்வாருடைய சாரத்துக்களே பயிலாம் ஆரம்பத்திலேருந்தே ஆழ்வாருடைய குணத்தை விடுபட்டு எழுதினார். எல்லாருக்கு இவ்வம்சத்தில் காணியான நான், இவ்வம்சத்தில் கரணியானே, என்னோடு கரணங்களோடு வாசியில்லை. எல்லாருக்கு எனக்கும் ஆழ்வார் தான் பிடிக்கும், என்னுடைய இந்திரியங்களுக்கும் ஆழ்வார் தான் பிடிக்கும். காரணம் தான் இந்திரியங்கள், காரணம் தான் இந்திரியங்களை விடுவோம். அது ஆத்மாவான எனக்கும் என்னுடைய கர்மத்தை மாற்று எல்லாருக்கும் அந்த விஷயம் பிடிக்கின்றாருல. ஜீவனா கருணாதிபனா இருக்கின்ற ஜீவனா இருக்கிற எனக்கும் எனக்கு உபகரணங்களா இருக்கிற இந்திரியர்களுக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடியதுன்னு கேட்ட ஆழ்வார் தான். எல்லாவுக்கே அவர்தான் என் நெஞ்சினால் நோக்கி காணேன் என்றா போலே இவரும் எல்லாவுக்கே என்றார். எங்களுடைய நாட்டுக்கெல்லாம் திட்டிக்கவே இல்லை, என் நாட்டை கொஞ்சம் பரவாயிட்டு பாருங்க உங்களுக்கு திட்டிக்கும். நம்மாழ்வார் என்ன பண்ண, திருக்குறள் நம்பிக்கிட்ட விடுபட்டார். அந்த திருக்குறள் நம்பிக்கை விடுபட்டு எங்க பார்த்தாலும் திருக்குறள் நம்பி என் எதிர நின்று என்னை வாவாறு கூப்பிடுறாரு, நான் என்ன பண்றதுன்னு கஷ்டப்படுறேன். அந்த உருவழிப்பாடு எனக்கு தெரியலே, நான் மட்டுமே என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முடியாதே தென்னன் சோலை திருக்குறுங்குடி நம்பி நான் கண்டதும் மின்னு நூலும் கும்பலமும் மார்பில் திருமருவும் மண்ணு போலும் 4 கோலும் வந்து எங்கும் நின்றுடுவேன் என்று அருமையான ஒரு பாடம். எங்க பார்த்தாலும் அந்த திருக்குறளுக்கு எதிர நின்று என்னை கூப்பிடுறாராம். எப்படி இருந்தார், மின்னு நூலும் இந்த கருத்த பெருமையில ஆச்சரியமான பலவலையான பூனல், குண்டலமும் மார்பில் திருமருவும் மண்ணு பூலும், மண்ணு பூரும் சிரமமான ஆகணும் கைத்தானம் பண்றார். ராட்சியோட கலக்கும் போதும் கயட்ட வேண்டாதபடியான திருவாபரணம். அதாவது நிறைய ஆபரணத்தை போட்டு பத்னியோட சம்சேஷம் பண்ண அந்த ஆபரணம் இருந்தா நிரந்தர சம்சேஷத்துக்கு பிரதிபந்தமா இருக்கும். ராமன் சொல்ற சீத்தை எங்கேயோ போயிட்டா, லங்கைக்கு போயிட்டா, பெருமாள் இங்க இருக்க ஆரோப்பி 40 கண்டே போக சம்பரோத தூருடா ஆவயோரந்தரே ஜாதா பருவத்தாக்க நதீனதான்னு கேட்கிறேன். சீத்தை நாங்களும் ஆலிங்கனம் பண்ணிக்கிற போது கழுத்துல ஒரு சின்ன சங்கிலி இருந்தா கூட ஒரு துணி சங்கிலி வச்சு கைட்டு வச்சுட்டு ஒரு துணி ஆலிங்கனம் பண்ணிப்போம். சங்கிலி இருந்தா அந்த பராமரி போயிருந்தோ. இப்போ எங்க 2 பேர் நடுவில் ஒரு மலைகள், காடுகள், நதிகள், குளங்கள் எத்தனை வித்தியாசங்கள் இருக்கு பார்த்தியா நடுவில். ஆனால் போக காலத்துல ஆபரணத்துல கைட்டு வைக்கிறது வாங்கி உண்டு. இங்க பெருமாள் சேர்த்துக்கு ஆபரணத்துல மண்ணு பூணும் ஆபரணம். ராசி சம்ஸ்கேஷ தசையில கூட அந்த ஆபரணத்தை கைட்டு வைக்க வேண்டாமா. ஏன்னா அதுதான் நிச்சய சூரியத்துல அது சுகஸ்பரிசமா இருக்கும். கர்ப்பிக்கு சாய்க்கிறாங்க சுகஸ்பரிச நித்திய நிறவத்தி அந்த கல்கத்தை சார்ந்த
கல்யாண குணம் சுகம் பரிசுமா இருக்கு. அதனால கைட்ட வேண்டாம் ஆபரணங்கள். அப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த மண்ணு பூணும் 4 தூரம் வந்து எங்கும் நின்றுடுவோம். எங்க பார்த்தாலும் அவன் திருப்பி ஒரு தேவை சாய்க்கிறான். அது என் நெஞ்சினால் நோக்கி காணே, உங்க கண்ணுக்கு தெரியாது, எங்க கண்ணால பார்த்தா தெரியும் அப்படின்றதா அப்படி சாதிக்கிறார். எல்லாவுக்கே அவர் தாம் என் நெஞ்சினால் நோக்கி காணேன் என்றார் போலே இவரும் எல்லாவுக்கே என்கிறார். ஆகையால இந்த முதல் பாத்திரத்தினால் இப்ப என்ன சொன்னார்னு கேட்டா, பெருமாளை காட்டிலும் ஆழ்வார் பரம போக்கியர். இதைத்தான் இன்பத்தில் இருந்துகள் விஷயம் பேசி ஏழாத பல்லுவில் ராகம் மாற்று என்ற பாசுரத்தினாலே சுவாமி தேசியன் அந்த ராசிக்காக அதிகார சங்கத்தை அளிக்கிறார். அதுல இன்பத்தில் இருந்துகள் இருக்கின்ற ஒரு சப்தம் பதத்தையும்